இரவு சிறப்பு இரவு என்பதனால் வெளியிலிருந்து சிறப்பு பயானாக அல்-ஹாஃபில் ஷாரிக் அஹ்மத் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من ألف شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. அல்லாஹ் மிகப்பெரியவன், ஏகன், தனித்தவன், துணை இல்லாதவன். அவனுக்கு எந்த ஒரு துணையும் தேவையும் இல்லை. அவன் யாராலும் பிறக்கவும் இல்லை, அவனுக்கு யாரும் பிறக்கவும் இல்லை. அவனுக்கு யாருடைய உதவியும் தேவையும் இல்லை, அவனுடைய உதவி இல்லாமல் யாரும் இல்லை. மேலும் அரசாட்சி தனதாக்கி அதனாட்சி அழகாக்கி அவன் சாட்சியாக நபியாக்கி அல்லாஹுக்கே அல்லாஹ் புகழும் உண்டாகட்டும். அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த கண்ணியம் வாய்ந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் எப்படி என்னையும் உங்களையும் இங்கு ஒன்று சேர்த்திருக்கிறானோ அதுபோன்று இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் சஹாபாக்களோடும் ஷஹதாக்களோடும் தாபஈன்களோடும் தபா தாபஈன்களோடும் உலமாக்களோடும் நல்லவர்களோடும் சாலிஹீன்களோடும் உங்களையும் என்னையும் இந்த உலக முஸ்லிம்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். அல்லாஹ் தபாரக் வ தஆலா அனைத்து வஸ்துக்களையும் படைத்தவன். அதிலும் குறிப்பாக மனிதர்களையும் படைத்தவன். மனிதர்களை படைத்து அவர்களுக்கு நிஅமத்துகளையும் உணவுகளையும் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியவன். முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் நிஅமத்துகளையும் கொடுக்கிறான், உணவுகளையும் கொடுக்கிறான். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் அல்லாஹ் நிஅமத்துகளையும் கொடுக்கிறான், உணவுகளையும் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறான். இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடியவனுக்கும் அல்லாஹ் தன்னுடைய நிஅமத்துகளையும் உணவுகளையும் அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஆனால் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் பொக்கிஷமான கலிமாவை கொடுத்தான். முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் பொக்கிஷமான தொழுகையை கொடுத்தான். முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் வாரத்தில் ஒரு முறை பொக்கிஷமான ஜும்ஆவை கொடுத்தான். முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் வருடத்தில் ஒரு முறை பொக்கிஷமான ரமலான் மாதத்தை கொடுத்தான். முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் பொக்கிஷமான இந்த கண்ணியம் வாய்ந்த லைலத்துல் கத்ருடைய இரவையும் கொடுத்திருக்கிறார்.
இதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. எப்படி அல்லாஹ் இந்த விஷயங்களை கொடுத்தானோ அதற்கெல்லாம் ஒரு காரணம் என்ன? அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் குர்ஆனை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இந்த கண்ணியம் வாய்ந்த லைலத்துல் கத்ரை ஏன் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான் என்றால், இந்த இரவில் தான் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனை இறக்குகிறான். அல்லாஹ் இந்த இரவில் குர்ஆனை எப்படி இறக்குகிறான்? அல்லாஹ் இந்த இரவில் தான் லைலத்துல் மஹ்ஃபூஸில் இருந்து முதல் வானத்தில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். அதற்கு பிறகு தேவைகள் ஏற்றவாறு 23 ஆண்டுகள் அல்லாஹ் எப்படி தேவைப்படுகிறதோ அப்படி வஹி மூலியமாக அல்லாஹ் குர்ஆனை துனியாவில் இறக்கினான். அல்லாஹ் குர்ஆனையும் அல்லாஹ் இங்கு கண்ணியப்படுத்துகிறான். அல்லாஹுடைய 4 வேதங்கள் இருக்கு: தௌராத், இன்ஜீல், ஜபூர், குர்ஆன். இந்த 3 வேதங்களையும் அல்லாஹ் எழுதி துனியாவில் அனுப்புவான். ஆனால் குர்ஆனை மட்டும்தான் அல்லாஹுடைய கலாம் என்று சொல்வார்கள். குர்ஆனை மட்டும்தான் அல்லாஹுடைய வார்த்தை என்று சொல்வார்கள். குர்ஆன் மட்டும்தான் அல்லாஹுடைய நாவினால் உச்சரிக்கப்பட்டு துனியாவில் இறக்கியது. மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். நபியிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான், நபியே, இந்த இரவு, இந்த கண்ணியம் வாழ்ந்த லைலத்துல் கத்ர், இப்பேற்பட்ட இரவை பற்றி உங்களுக்கு அறிவித்தது எது என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் நம்மிடத்தும் இதே கேள்வியை கேட்கிறான். அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஆழமாக பதிவு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் முதலில் கேள்வியை கேட்பான். பிறகு அல்லாஹ்வே பதிலும் சொல்வான். மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அல்லாஹ் சொல்கிறான், கண்ணியம் வாய்ந்த இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. யார் ஒருவர் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் இபாதத்துகள் செய்கிறார்களோ, நல் அமல்களை செய்கிறார்களோ, குர்ஆனுடைய திலாவத்தை செய்கிறார்களோ, அல்லாஹ்வுக்காக நின்று வணங்குகிறார்களோ, அவர்கள் 1000 மாதங்களை விட சிறந்ததாக அமல் செய்யக்கூடிய கூலியை அல்லாஹ் கொடுக்கிறான். 1000 மாதங்கள் நான் உலமாக்களுடைய கணக்கு 83 ஆண்டுகள். இந்த ஒரு இரவில் அமல் செய்தால் 83 ஆண்டுகள் அமல் செய்யக்கூடிய கூலியை அல்லாஹ் நமக்கு தருகிறார். எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் தரவில்லை, நமக்கு மட்டும் அல்லாஹ் தருகிறார். உதாரணமாக யோசித்து பாருங்கள், ஒருவருக்கு 10 ரமதான் கிடைத்திருக்கும், ஒருவருக்கு 20 ரமதான்களும் கிடைத்திருக்கும், ஒருவருக்கு 30 ரமதான்களும் கிடைத்திருக்கும், ஒருவருக்கு 50 ரமதானும் கிடைத்திருக்கும். அந்த 50 ரமதானிலும் லைலத்துல் கத்ருடைய இரவில் அல்லாஹுக்காக இபாதத்துகள் செய்தால், அல்லாஹுக்காக நல் அமல்களை செய்தால், அல்லாஹுக்காக குர்ஆனுடைய திலாவத்தை செய்தால், அல்லாஹுக்காக நின்று வணங்கினால் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி கூலி கொடுப்பான்? ஒரு இரவு இபாதத் செய்தால் 1000 மாதங்கள், 83 ஆண்டுகள், 50 முறை இது போன்ற இபாதத்துகள் செய்தால் எத்தனை? நீங்களே கணக்கு போட்டுக்கொள்ளுங்கள். கணக்கு போடுறது கொஞ்சம் கடினமான விஷயம் எனக்கு, ஆனால் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இப்படி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலியை நாம் எல்லாம் என்ன செய்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கு? எப்பவும் தூங்குற மாதிரியும் நம்மளுடைய தூக்கத்திலே நாம் கழித்து கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தையும் காலத்தையும் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ் மறுமையில் கொடுக்குறேன்னு சொல்லலையே, லைலத்துல் கத்ர் சொர்க்கத்தில் நான் கொடுக்குறேன்னு சொல்லலையே. அல்லாஹ் சொல்கிறான், துனியாவில் தானே கொடுக்குறேன்னு சொல்கிறான். நாமளும் துனியாவை தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த துனியாவுடைய நேரத்திலும் காலத்திலும் அதை நாம் கண்ணியப்படுத்தினால்தான் அல்லாஹ் மறுமையிலே நம்மளை கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த இரவை மட்டும் கண்ணியப்படுத்தவில்லை, இந்த இரவில் அமல் செய்யக்கூடியவர்களும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். அதுவும் அல்லாஹ்வே சொல்கிறான், தனஸ்ஸலுல் மலாயிகத்து الروح فيها بإذن ربهم من كل أمر. இந்த இரவில் அமல் செய்யக்கூடியவர்கள்
இபாதத்துகள் செய்யக்கூடியவர்கள், குர்ஆனுடைய திலாவத்தை செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்காக நின்று வணங்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் எப்படி கண்ணியம் செய்கிறான் என்றால், வானத்திலிருந்து கூட்டம் கூட்டமாக மலக்குகளுடைய கூட்டம் இறங்கும், நல்ல ஆத்துமாக்களுடைய கூட்டம் இறங்கும். அல்லாஹுடைய கட்டளைப்படி அல்லாஹுடைய ரஹ்மத்துகளையும் பரக்கத்துகளையும் அள்ளிக்கொண்டு வானத்திலிருந்து பூமியில் இறங்குவார்கள். நான் சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், யாருடைய தலைமையில் இறங்குவார்கள் என்று தெரியுமா? இவர்கள் எல்லாம் யாருடைய தலைமையில் இறங்குவார்கள் என்று தெரியுமா? சையதுல் மலாயிகா, மலக்குமார்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையில் இந்த இரவில் தான் மலக்குமார்களுடைய கூட்டம் இறங்குகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நமக்கு சொல்ல தேவையில்லை. மலக்குமார்களுடைய தலைவர், அல்லாஹுடைய கட்டளைகளை நபிமார்களிடத்திலும் ரசூல்மார்களிடத்திலும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கிணற்றில் தள்ளிவிடும் போது வானத்திலிருந்து வேகமாக வரக்கூடியவர்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கழுத்தில் கற்றியை வைக்கும் போது சொர்க்கத்திலிருந்து ஆட்டை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர்கள். அல்லாஹ் தபாரக வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று நாடியும் போது மிஅராஜுடைய பயணத்தில் நபியோடு இருக்கக்கூடியவர். இன்னும் அதிகமாக சொல்ல போனால் அல்லாஹுடைய கலாமை, அல்லாஹுடைய குர்ஆனை வஹீ மூலமாக கொண்டு வந்து சேர்த்தக்கூடியவர். அப்பேற்பட்ட மலக் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தாக்கத்தையும் குவத்தையும் பார்த்தோம் என்று சொன்னால், அவர்களுக்கு அல்லாஹ் 600 ரெக்கைகளை கொடுத்திருப்பான். ஒரு பக்கம் விரித்தார்கள் என்றால் பாதி துனியாவை மறைந்துவிடும். மற்றொரு பக்கம் விரித்தார்கள் என்று சொன்னால் முழு துனியாவும் மறைந்துவிடும். அப்பேற்பட்ட மலக் யாருக்காக துனியாவில் இறங்குகிறாள் என்ற இரவு? யார் இந்த இரவு இபாதத்துகள் செய்கிறார்களோ, நல் அமல்களை செய்கிறார்களோ, குர்ஆனுடைய திலாவத்துகளை செய்கிறார்களோ, அல்லாஹுக்காக நின்று வணங்குகிறார்களோ, அவர்களுக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையில் மலக்குகளுடைய கூட்டம் இறங்குகிறது. எப்ப வரைக்கும் இருப்பார்கள்? அல்லாஹ் சொல்றான், சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். ஃபஜ்ருடைய நேரம் வரை மலக்குகளுடைய கூட்டம், நல்ல ஆத்மாக்களுடைய கூட்டம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையில் சதா துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். யாரெல்லாம் இந்த இரவில் அல்லாஹ்வுக்காக இபாதத்துகள் செய்கிறார்களோ அவர்களுடைய ஹக்கில் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அபிவிருத்தியும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய பர்க்கத்தும் உண்டாகட்டும். பேர்பட்ட துஆவை நமக்கும் அல்லாஹ் பேர்பட்ட துஆவில் ஏற்றுக்கொள்ளுமாறு அல்லாஹ் நசீபாக்குவானாக. மேலும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரவில் இன்னொரு அமல்களும் செய்வார்கள் பொதுவாக. அது என்னவென்றால், நம் பள்ளியில் கூட நம் ஹாஃபிஸா அவர்கள் இந்த ரமதானுடைய மாதத்தில் முழு குர்ஆனையும் நமக்காக அழகிய முறையில் அழகிய குரலில் எடுத்து காட்டினார்கள். அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது குர்ஆனையும் எடுத்து நம் இடத்தில் கொடுத்திருக்கிறார்கள். இது சஹாபாக்களுடைய காலத்தில், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு அமல். காரணம், சஹாபாக்கள் நடந்து கொண்டே இருப்பார்கள், குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள், குர்ஆனை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், அமர்வார்கள், குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள், குர்ஆனை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். வியாபாரத்தில் கூட சதா குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள், குர்ஆனை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அப்பேற்பட்ட குர்ஆனை ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக ஓத வேண்டும் என்பதற்காக இந்த தராவியுடைய தொழுகையில் முழு குர்ஆனையும் ஓதக்கூடிய அமலை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உருவாக்கினார்கள். இன்றைக்கு நம்மளுடைய காலகட்டத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், எதற்காக உருவாக்கப்பட்ட அமல். இன்றைக்கு நாம் ரமதானில் மட்டும்தான் குர்ஆனை ஓதுகிறோம், ரமதானில் மட்டும்தான் குர்ஆனை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ரமதானில் மட்டும்தான் குர்ஆனை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சற்று நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த இரவை எப்படி கண்ணியப்படுத்தினானோ
அதன் காரணமாக அல்லாஹ் குர்ஆனை எப்படி கண்ணியப்படுத்தினானோ அதன் காரணமாக அதே போல அல்லாஹ் தபாரகு தஆலா குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபிய ரசூல் ஒருத்தர் வருவார்கள். கேட்பார்கள், யா ரசூல் அல்லாஹ், நாளை மறுமை நாளிலே யார் குர்ஆனை மனனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கூலியை கொடுப்பான்? யாருக்கு? யார் குர்ஆனை மனனம் செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மறுமையிலே என்ன கூலியை கொடுப்பான்? எந்த சஹாபியும் கேட்கவில்லை, யா ரசூலல்லாஹ், யார் வியாபாரத்தில் முன்னிடத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கூலியை கொடுப்பான்? யா ரசூலல்லாஹ், யார் துனியாவுடைய படிப்பில் முன்னிடத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கூலியை கொடுப்பான் என்று கேட்கவில்லை. அல்லாஹுடைய குர்ஆன், அல்லாஹுடைய கலாம் எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் கொடுக்காத ஒரு பொக்கிஷம், நம் உம்மத்துக்கு மட்டும் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். அல்லாஹுடைய வார்த்தை, அல்லாஹுடைய நாவால் உச்சரிக்கப்பட்ட கலாமை யார் மனனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே கொடுக்கக்கூடிய கூலி என்ன? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே மெஹ்ஷருடைய மைதானத்திலே சம்பித் தரையிலே எல்லா மனிதர்களும் நிப்பாட்டியிருப்பார்கள். அவர்களுடைய தலைக்கு மேலே சூரியன் இருக்கும். ஆனால் ஒரு கூட்டம் அல்லாஹுடைய அரிஷின் நிழலுக்கு கீழே நின்று கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் மனிதர்களும் கேட்பார்கள், அவர்கள் மட்டும் அப்படி என்ன அமல்கள் செய்து விட்டார்கள் அல்லாஹுடைய அரிஷின் நிழலுக்கு கீழே நின்று கொண்டிருக்கிறார்கள்? இப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய கரத்தை கொண்டு அவர்களுடைய தலையில் ஒரு கிரீடத்தை வைப்பான். அந்த கிரீடத்துடைய வெளிச்சம் அந்த சூரிய வெளிச்சனுடைய பல மடங்கு அதிகமாக இருக்கும். அல்லாஹ் சொல்வான், இவர்கள் யார் என்று தெரியுமா? துனியாவில் என்னுடைய குர்ஆனை, என்னுடைய கலாமை மனனம் செய்தார்களே, அதன்படி அமல்கள் செய்தார்களே, அவர்களுடைய பெற்றோர்கள். இந்த சஹாபிய ரசூல் மறுபடியும் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யார் குர்ஆனை மனனம் செய்கிறார்களோ அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறான், அந்த ஹாஃபிஸ்களுக்கு அல்லாஹ் என்ன கூலியை கொடுப்பான்? ஒரு ஹாஃபிஸ் குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும் என்றால் தஹஜ்ஜுடைய தொழுகையில் எந்திரிப்பார்கள், தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுவார்கள், அதற்கு பிறகு குர்ஆனை ஓதுவார்கள் ஃபஜ்ருடைய தொழுகை வரைக்கும். ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவார்கள், அதற்கு பிறகு குர்ஆனை ஓதுவார்கள் ஸுஹருடைய தொழுகை வரைக்கும். ஸுஹருடைய தொழுகையை தொழுவார்கள், அதற்கு பிறகு குர்ஆனை மனனம் செய்வார்கள் அஸ்ஸருடைய தொழுகை வரைக்கும். மீண்டும் மக்ரிபுடைய தொழுகையை தொழுவார்கள், மீண்டும் குர்ஆனை மனனம் செய்து கொண்டே இருப்பார்கள் இஷாவுடைய தொழுகை வரைக்கும். இஷாவுடைய தொழுகையும் தொழுவார்கள், மீண்டும் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். தன்னுடைய முழு வாழ்க்கையும் மதர்சாவிலே ஹாஃபிஸ் அவர்கள் குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும் என்றால் எல்லா சொந்தம் பந்தங்களையும் விட்டுவிட்டு, எல்லா ஆசை பாசைகளையும் விட்டுவிட்டு, எல்லா பாவங்களையும் விட்டுவிட்டு குர்ஆனை மட்டும் ஓதிக்கொண்டே இருப்பார்கள், மனனம் செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கூலியை கொடுப்பான்? சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறுமை நாளிலே ஒரு ஹாஃபிஸை அல்லாஹ் கூப்பிடுவான், கேள்வியை கேட்பதற்காக அல்லாஹ் கூப்பிடுவான். அந்த ஹாஃபிஸ் அவர்கள் நடுங்கிக் கொண்டே அல்லாஹ்விடத்திலே செல்வார்கள். அல்லாஹ் சொல்வான், கேள்வியை கேட்காமலே அல்லாஹ் சொல்வான், இக்ரா, ஓதுங்கள். துனியாவில் எப்படி சதா நீங்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்தீர்களோ இங்கேயும் குர்ஆனை ஓதுங்கள். கேள்வி பதில் கிடையாது. அல்லாஹ் எடுத்ததோட என்ன சொன்னா? குர்ஆனை ஓதுங்கள். இந்த ஹாஃபிஸ் அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. அல்லாஹ் சொல்வான், குர்ஆனை ஓதிக்கொண்டே இருங்கள், சொர்க்கத்துடைய படியில் ஏறிக்கொண்டே செல்லுங்கள். குர்ஆனுடைய ஆயத் 6666 இருக்கும். அதே போல சொர்க்கத்தினுடைய படியுடைய எண்ணிக்கையும் 6666 இருக்கும். மினல் ஜின்னதி வன்னாஸ் என்று குர்ஆனை முடிப்பார்கள், சொர்க்கத்துடைய வாசலை அடைந்து விடுவார்கள். 7 சொர்க்கத்தை தாண்டி 8வது சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அல்லாஹ் நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் மட்டும் படைத்த அந்த சொர்க்கத்தை நம்முடைய உம்மத்துடைய ஹாஃபிஸுக்காக அல்லாஹ் கொடுப்பான்.
அவர்கள் சொர்க்கத்துடைய வாசலை அடைந்ததோடு மலக்குகளுடைய கூட்டம் அங்கு நிறைந்து இருக்கும். அவர்களை சலாம் சொல்லுவார்கள். துனியாவில் இருக்கும்போது யாரும் ஹாஃபிஸ்களுக்கு சலாம் சொல்ல மாட்டார்கள். பொதுவாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பழக்கம் வழக்கமாக மாறிவிட்டது. யாராவது மதரசாவில் படிச்சுட்டு இருந்தா நாம் பொதுவாக என்ன சொல்லுவோம், என்ன படிக்கிறாங்க, சலாமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, யாரை பார்த்தாலும் நாம் தான் சலாம் சொல்லணும் போல. அப்படி சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஹதீஸுக்கு மாறாக பேசக்கூடியவர். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு குழந்தைகளை பார்த்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னே போய் சலாம் சொல்லுவார். அவர் சொல்ல மாட்டார் என்ன இடத்துல வந்து சலாம் சொல்லுவோம், நபி சொன்னதே கிடையாது, நபியே போய் சலாம் சொல்லுவார். ஆனால் இப்போது நாம் நபியோட பெரிய மனுஷனாக நவுசுபில்லா, அவர்கள் தான் வந்து சலாம் சொல்ல வேண்டும், நாம் அவர்களுக்கு சலாம் சொல்ல மாட்டோம். கூலி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நாம் சலாம் சொல்லி விடுவோம். ஆனால் மதர்சாவில் ஓதக்கூடிய மாணவர்களுக்கு சலாம் சொல்லவே மாட்டோம். எதிர்பார்ப்போம் அவர்தான் சலாம் சொல்ல வேண்டும். ஏன்னா ஓதுறான்ல, எல்லா துன்பங்களையும் இன்பங்களையும் விட்டு விட்டு அவன் குர்ஆனை ஓதுறான்ல, அவன் தான் சலாம் சொல்லணும். ஆனால் அல்லாஹ் யாரை சலாம் சொல்ல வைக்கிறான்? மலக்குகளுடைய பெரும் கூட்டம் அவர்களுக்காக சலாம் சொல்லும். அதுவும் சாதாரண சலாம் அல்ல, அந்த சலாமுடைய இசையில் அவர்கள் மயங்கி விடுவார்கள். துனியாவுடைய இசையிலே நம்ம எல்லாம் மயங்கி போகிறோம். மலக்குகளுடைய சலாமுடைய ஓசை, அது இசையில் அவர்கள் மயங்கி விடுவார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் சொர்க்கத்துக்குள்ள நுழையிறதே தெரியாது. ஹாஃபிஸ் அவர்கள் சொர்க்கத்துக்குள்ளே நுழைந்து விடுவார்கள், ஆனாலும் உணர்வு இருக்காது, சொர்க்கத்துக்குள்ளே நுழையிறதே தெரியாது. சலாமுடைய இசை அந்த அளவுக்கு இருக்கும். அல்லாஹ் சொல்வான், சொர்க்கத்துக்குள்ளே நுழைந்து விட்டார்கள், சலாமை நிறுத்தி விடுங்கள். மலக்குகளுடைய கூட்டம் சலாமை நிறுத்தி விடுவார்கள். ஹாஃபிஸ் அவர்கள் திடீரென்று இசை நின்றுட்டா எப்படி இருக்கும் நமக்கு? அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், யா அல்லாஹ் யா ரஹ்மான், எனக்கு அந்த சலாமை மீண்டும் ஒலி செய்வாயாக, அந்த இசையை நான் மீண்டும் கேட்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுவான், துனியாவில் என்னுடைய கலாமை ஓதினார், என்னுடைய குர்ஆனை மனனம் செய்தார், உங்களுக்கு இப்போ சலாம் சொல்ல வேண்டும் என்றால் நானே சொல்கிறேன். சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். அல்லாஹ்வே சலாம் கூறுவான் அந்த ஹாஃபிஸ் அவர்களுக்கு. அல்லாஹு அக்பர். எந்த அமல்கள் செய்தாலும் அல்லாஹ் சலாம் சொல்ல மாட்டான். குர்ஆனை மனனம் செய்து அதன்படி அமல் செய்தால் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ்வே நேரடியாக அந்த ஹாஃபிஸ் அவர்களுக்கு சலாம் கூறுகிறார். மேலும் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய சலாமுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்பங்கள், சொர்க்கத்தில் இன்பம் மட்டும்தான் இருக்கும், துனியாவிலே துன்பம் எல்லாம். பறவை இறைச்சிகளை உண்வார்கள், பலவிதமான பழங்கள், சொர்க்கத்துடைய பழங்களை உண்வார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் ஏலான் செய்வான், சொர்க்கத்துடைய உச்சியிற்கு வாருங்கள் ஹாஃபிஸ்கள். எல்லா ஹாஃபிஸ்களும் சொர்க்கத்துடைய உச்சிக்கு செல்வார்கள். இன்னும் அழகாக தெரியும் சொர்க்கம். மேலிருந்து பார்த்தா துனியா எப்படி தெரிகிறது, அதுபோல சொர்க்கம் எல்லா சொர்க்கத்தையும் மேலிருந்து பார்க்கும்போது இன்னும் அழகாக தெரியும். அல்லாஹ் சொல்வான், அப்படியே கொஞ்சம் கீழே பாருங்க, அப்படியே கொஞ்சம் கீழே பாருங்க. பார்த்தா மிக அடியில் நரகத்தின் பக்கம் அல்லாஹ் பார்வையை திருப்புவார். அந்த நரகத்தில் பல கொடுமைகள், பல அசாபுகள், பல மனிதர்கள் இருப்பார்கள். அதை பார்த்ததோடு ஹாஃபிஸ் அவர்கள் எல்லாம் நடுங்கிக் கொண்டு இருப்பார்கள். யா அல்லாஹ், எங்களுக்கும் நீ நரகத்தை கொடுக்க போகிறாயா? அல்லாஹ் சொல்வான், உங்களுடைய உள்ளத்தில் என்னுடைய கலாம் இருக்கு, என்னுடைய கலாமை நான் எப்படி தூக்கி நரகத்துக்குள்ளே போடுவேன்? அல்லாஹ் சொல்வான், அந்த நரகத்தில் இருக்கக்கூடியவர்களில் உங்களுடைய சொந்தங்கள், உங்களுடைய பந்தங்கள் யாராவது இருக்கிறார்களா என்று பாருங்கள். ஹாஃபிஸ் அவர்கள் சொல்வார்கள், விரலை காட்டி காட்டி சொல்வார்கள், இவர்கள் எனக்கு சொந்தம், இவர்கள் எனக்கு சொந்தம், இவர்கள் எனக்கு சொந்தம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் சொல்வான், யார் மீது எல்லாம் இவர்களுடைய விரல் போகிறதோ அவர்கள் எல்லாம் நரகத்தில் இருந்து எடுத்து சொர்க்கத்துக்குள்ளே அனுப்ப வேண்டும். யாருக்கு சொல்கிற? வாழ்நாள் முழுக்க தஹஜ்ஜுத் தொழுதார்களே அவர்களுக்கு சொல்லவில்லை, சம்பாதிச்சதெல்லாம் சதகா செய்தார்களே அவர்களுக்கு சொல்லவில்லை, தன்னுடைய வாழ்க்கையில் குர்ஆனை மரணம் செய்தார்களே, அதன்படி அமல்கள் செய்தார்களே அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறார். இன்னும் ஹாஃபிஸ் அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், இந்த நபர் யார் என்று எனக்கு தெரியாது,
அவர்களுடைய பேர் கூட எனக்கு தெரியாது, அவர்கள் எங்க வசித்தார்கள் என்று எனக்கு தெரியாது, அவர்கள் எனக்கு சொந்தமும் கிடையாது, அவர்கள் எனக்கு பந்தமும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு முறை எனக்கு சலாம் சொன்னார்கள். துனியாவில் வாழும்போது ஒரே ஒரு முறை எனக்கு சலாம் சொன்னார்கள், ஒரே ஒரு முறை என்னை கண்ணியப்படுத்தினார்கள், ஒரே ஒரு முறை எனக்கு முசாஃபா செய்தார்கள், ஒரே ஒரு முறை என்னை பார்த்து புன்னகை செய்தார்கள். ஆனால் யார் என்று தெரியாது. அல்லாஹ் சொல்வான், அவர்களையும் நரகத்தில் இருந்து எடுத்து சொர்க்கத்துக்குள்ளே அனுப்புகிறார். மலக்குகள் சொல்வார்கள், யா அல்லாஹ், இவர்கள் பாவம் செய்தவர்கள், இவர்கள் நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள். இன்னும் சொல்ல போனால் இவர்களுடைய பேர் என்ன என்று கூட அவர்களுக்கு தெரியாது, இவர்கள் அவர்களுடைய சொந்தமும் கிடையாது, இவர்கள் அவர்களுடைய பந்தமும் கிடையாது என்று சொல்லும்போது அல்லாஹ் சொல்வான், அவர்கள் கண்ணியப்படுத்தியது ஹாஃபிஸ் அவர்களை, அதன் மூலியமாக என்னுடைய கலாமை கண்ணியப்படுத்தினார், அதன் மூலியமாக என்னையே அவர் கண்ணியப்படுத்திவிட்டார். இன்றைக்கு நாமெல்லாம் எத்தனையோ வேளையில் ஹாஃபிஸ் அவர்கள்கிட்ட முசாஃபா செய்யக்கூட நேரம் இல்லாமல் ஓடுறோம். ஆனால் ஒரு முசாஃபா செய்தால் மறுமையில் அல்லாஹ் என்ன செய்கிறான்? நரகத்திலிருந்து எடுத்து அல்லாஹ் சொர்க்கத்தில் போட்டு விட்டார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கெல்லாம் காரணம் அல்லாஹுடைய குர்ஆன், அல்லாஹுடைய கலாம். எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம்தான், நம் வாழ்க்கையில் குர்ஆன் இல்லை என்று சொன்னால் துனியாவுடைய வாழ்க்கையும் வீணாகத்தான் இருக்கும், மறுமையுடைய வாழ்க்கையும் வீணாகத்தான் இருக்கும். குர்ஆன் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை எதுவுமே இல்லை. அல்லாஹ்வால் கட்டளிக்கப்பட்ட, அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட தொழுகையை கூட குர்ஆன் இல்லாமல், நம்முடைய கடமையான தொழுகையை குர்ஆன் இல்லாமல் தொழுக முடியாது. நமக்குண்டான தொழுகையும் தொழுக முடியாது குர்ஆன் இல்லாமல். அல்லாஹ் தபாரக் வ தஆலா நம் அனைவருக்கும், எனக்கும் உங்களுக்கும், நம் பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வெறும் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தருவானாக, அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தருவானாக. மேலும் இந்த இரவில் அல்லாஹுக்காக நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.